ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி இவ்வளோ இந்த மாடுகளை மெயின்டைன் பண்ணி விவசாயம் பார்த்துட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதை புரிஞ்சு செய்கிறதுக்கு இப்படி சம்பாதிக்கலாம், நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறலாம், நம்மளும் சும்மா இருக்கிறோமே அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சுங்க. நான் என்னோடய உழைப்பையும், என்னோடய நம்பிக்கை, என்னோடய வைராக்கியம் இதை மட்டும்தான் நான் நம்பி வேலை செய்வேனே தவிர, எனக்கு யாரும் கொடுத்து உதவுறதுக்கோ, இந்த உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கோ எனக்கு இது வரைக்கும் ஆளே கிடையாது. அதை தெரிஞ்சு தான் பார்த்திங்கன்னா, நம்ம உழைச்சி தான் முன்னுக்கு வரணும். உழைப்பு மட்டும்தான் நம்மளை முன்னுக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வேலைகள் எல்லாம். அப்புறம் எனக்கு வந்ததுலேயே ஒரு பெரிய கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்டுக்குட்டி வச்சுருக்காங்களாம், மாடு இருக்கான். அவங்க தட்டையை மட்டும் வெட்டி போட்டு மாடு ஆட்டுக்குட்டிக்கு தட்டை வெட்டி போடுவாங்களாம். 2 மாடும் சேர்த்து அவங்களுக்கு 5 லிட்டர் பால் கறக்குதாம். ரூ. 36 ரூ. 41 வரைக்கும் பால் கொண்டு போய் ஊற்றுறாங்களாம். இருந்தும் அவங்களுக்கு கட்டுவலி ஆக மாட்டேங்குது. நீங்கள் எப்படி இதை மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு கட்டுவலி ஆகுதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கமெண்ட். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கமெண்ட் பார்க்கும்போது. எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது நான் 2 மாடு வத்து மாடு வச்சுக்குவேன். 2 மாடு கன்றுக்குட்டி போட்டு பால் கறக்கிற மாதிரி வச்சுக்கிடுவேன். 2 மாடு கன்றுக்குட்டி போடுற மாதிரி வச்சுக்கிடுவேன். 2 மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த 2 மாடை கறவை நிப்பாட்டிடுவேன். அந்த 2 மாடு 10 லிட்டரு கறந்துச்சு அப்படின்னாலேன்னு எனக்கு போதும். அது கூட சேர்ந்து 2 வத்து மாடு 5 லிட்டர் கறந்துச்சுனாலே அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெருவெட்டு மாடெல்லாம் இல்லைங்க. ஒரு ஸ்டேஜ் அளவான ஒரு மாடுகள் தான். ஒரு அளவுக்கு தீனி போட்டால் வவுறு நிறைஞ்சு பால் கறக்கிற மாடுகள்லாம். இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ காமிக்கிற மாடு இந்த மாடுலாம் அசால்ட்டாக 5 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. இது என்னென்னா, நம்ம பால் கறக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த தீவனம், இந்த பொடி, அது இதுன்னு எதையுமே வாங்கி போடக்கூடாது. அதுக்கு சத்து குறைவுனா மட்டும் ஏதாவது ஒரு டானிக்கை வாங்கி ஊற்றுங்க. அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி ஊற்றுங்க. அது தவிர நீங்கள் இதை வாங்கி போடுங்க, பால் நல்லா கறக்கும், அதை கொடுங்க, பால் நல்லா கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த மாதிரி பால் கூடி வந்ததே கிடையாதுங்க. நான் நம்புறது இந்த மாட்டு தீவனங்கள் நிறையா போடுவேன். வாரத்துக்கு 1 மூட்டை கூட போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, தீனினா புல்லுத்தட்டை, வைக்கப்புல். என்கிட்ட இப்போ மேய்ச்சலும் இல்லை. அடுத்து நான் பார்த்திங்கன்னா வைக்கப்புல் தான் வாங்க போகிறேன், புல்லுத்தட்டை. இதெல்லாம் நான் முக்கியமாக மெயினாக தீனி போட்டால் தான் மாடுகள் பால் கறக்கும், சரிங்களா? அது இதுன்னு வாங்கி கொடுக்குற காசுக்கு அவங்களுக்கு தீனியை வாங்கி துணிச்சிங்கலாம் வச்சுக்கோங்க, அவங்க நல்லா பால் கறப்பாங்க. அது ஒன்று தான் நம்மக்கிட்ட அவங்கள லாபம் இல்லை. பால் கறக்கலை அப்படின்னா தீனி ஃபஸ்ட்டு நல்லா கொடுங்க, அதுவே போதுங்க. கண்டது கிடையாது. பருத்தி கொட்டையெல்லாம் ஒரு அளவு தான், லிமிட் தான். டிகிரி வரும் அப்படிங்கிறதுக்காக பருத்தி கொட்டையை வாங்கி துணிச்சிங்க அப்படின்னா, ஒரு மூட்டை 1 கிலோ பருத்தி கொட்டை பார்த்திங்கன்னா 50 ரூபா 55 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது. அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படி ஆகாது. அது ஒரு ஸ்டேஜ் தான். ஒரு ஸ்டேஜில் ஒரு அளவாக மட்டும்தான் கொடுக்கணும். மாடுகள் கொஞ்சம் சத்து பிடிக்கிறதுக்காக கொடுக்கணும். நமக்கு பாயிண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை அள்ளி கேட்கணுன்னா நம்ம கை காசு தான் நட்டமாக போகும். மற்றபடி அதனால் எதுவுமே கொஞ்சம் நமக்கு லாபம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நான் இதெல்லாம் முயற்சி செய்து தான் பார்த்தேன். எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. இது நம்ம மேய்ச்சி தீனி போட்டு தண்ணிக்கு விட்டு மாடு மேய்ச்சி மெயின்டைன் பண்ணி பால் கறக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.